ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா, இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்குதா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு 3ன்னு நான் இங்க ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேன், இன்டீஜர்ஸ். இப்போ நான் இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் போடுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 9, பிரிண்ட் எஸ், எல்ஸ் பிரிண்ட் நோ. ஸோ இது உங்களுக்கு பார்க்கறக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் இது சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷனுக்கு வரும். ஏ ஈக்குவல் டு 9 இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எஸ்ன்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுக்குறேன். இங்கே நமக்கு நோன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ரன் ஆகும்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும், ஏ கிரேட்டர் தென் பின்னு பார்க்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு வரும், ஏ ஈக்குவல் டு 8 பார்க்குது. அது இல்லை. இப்போ எல்ஸுக்கு வருது, நோன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இங்கே எலிஃப் போட்டு ஏ கிரேட்டர் தென் 10ன்னு போடுறேன். இங்கே நான் இங்கே 8ன்னு இருக்கட்டும். இதுக்கு கீழே நான் இன்னொரு எல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு பேரலாக இருக்கும்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த எல் ஸ்டேட்மெண்ட் பேரலாக இருக்கு, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது பேரலாக இருக்கு. ஸோ நான் இங்கே எல்ஸ் பிரிண்ட் பாய் அப்படி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதை ரன் பண்ணால் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆயிருக்காது. ஏன் பிரிண்ட் ஆயிருக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது, வந்துட்டு ஏ கிரேட்டர் தென் பி அப்படி நமக்கு காமிச்சிருது, இந்த கண்டிஷன் நமக்கு சொல்லிடுது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, இது ஏ ஈக்குவல் டு 8 செக் பண்ணுது. ஆனால் ஏவோட வேல்யூ இங்கே 9. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் வருது, எலிஃப் ஏ கிரேட்டர் தென் 10 பார்க்குது, இல்லை இங்கே 9 கிரேட்டர் தென் 10 இல்லை. ஸோ இது அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகாமவே போயிடுது. அந்த கண்டிஷன் நமக்கு ஒரு கண்டிஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா திருப்பி அது பேக்லாம் போகாது. ஸோ இந்த கண்டிஷனில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே உள்ளே வந்துடும், திருப்பி நமக்கு ரிவர்ஸில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுதான் இங்கே எதுவும் பிரிண்ட் ஆகலை. நம்ம அதே மாதிரி இஃப் கொடுத்துட்டு கண்டிப்பாக எல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு எல்ஸ் இல்லாமலேயும் இருக்கலாம், இங்கேயும் இல்லாமல் இருக்கலாம், இங்கேயும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் இங்கே எதுவும் பிரிண்ட் ஆகலை. இப்போ நான் 9 கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணால் எனக்கு எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்ம எல்ஸை அப்படி யூஸ் பண்ண முடியாது. எல்ஸ் இஃப் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த மாதிரி நம்ம பல டெமோஸ் பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸில். அது வரைக்கும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இஃப் எல்ஸ் எலிஃப் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.